ஒரு நாள் நானும் செத்து போவேன், எங்களுக்கு செருப்பு தோரணம் கட்டின நீயும் செத்து போவ, எங்கள் சமாதியில எங்களுடைய மான வாழ்வுக்கு வழிவகுத்த தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சமாதியில் உன் சந்ததியினர் கூட வரமாட்டாங்க, காகமும் கழுகும் தான் எச்சமிட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் சொன்னாரு. ஹிந்தி எதிர்ப்பு படையின் போது ஒரு ஊருக்குள்ள போறப்ப அவர்களை செருப்பு தோரணம் கட்டி இழிவுபடுத்துறதா நினைச்சாங்க. அப்போது ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் சொன்ன வசனம் இது, வாசகம் இது. அதை திரும்ப நாங்க நிறைவுபடுத்துறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை அவர் வாயால் சொல்லுகிறார், என்னை உங்களால் மண்ணில் புதைக்க முடியும், ஆனால் நான் கொண்டு வந்த திட்டங்களை ஒருபோதும் மண்ணில் புதைக்க முடியாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரை இந்த திட்டங்களை ஏதாவது மாற்றம் செய்யலாம் என்று யார் நினைத்தாலும் ஒரு அச்சம் ஏற்படும். அது ஏற்படுகின்ற வரை இந்த மண்ணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆழ்வார். முரட்டு அடிமைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன வாழ்வு, என்ன மான வாழ்வு இருக்கிறது? யாருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள்? உங்கள் சந்ததியினர் உங்கள் சமாதியில் நின்று உங்களை பற்றி என்ன பேச முடியும் என்று சிந்தித்து பாருங்கள்.